நேரா போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. அந்த வண்டி ஏன் நிறுத்துது? வாங்க, ஓரமா ஓரமா நிலையா, ஓரமா நிலைங்க. ताकत से घबराए हुए हैं। वे लोग झूठ बोलकर जनता को आपस में बांटकर लोगों को लड़वाकर अपनी कुर्सी बचाना चाहते हैं। लेकिन तमिलनाडु के लोग दिल से जितने पवित्र होते हैं उतने ही समझदार भी होते हैं। इनकी सच्चाई सामने आ चुकी है, इनकी पोल खुल चुकी है। इसलिए अब तमिलनाडु के लोग बीजेपी पर भरोसा जता रहे हैं। ये नजारा कह रहा है। நண்பர்களே, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருந்ததில்லை. ஆனா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய இதயத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இதை ஒவ்வொரு தமிழ்நாட்டிற்குடைய ஒவ்வொரு சகோதரருக்கும் தமிழ்நாட்டிற்குடைய ஒவ்வொரு சகோதரருக்கும் நன்றாக தெரியும், நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்து பல ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கொள்ளையர்கள் இதை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட பலம் பெருகி வருகிறது. இதை எப்படி தடுக்க வேண்டும் என்ற முயற்சியின் காரணமாக மக்களுக்கு பொய்யை சொல்லி மக்களை திசை திருப்பி மக்களுக்குள்ள சண்டையை மூட்டி தீயை மூட்டி விரோதத்தை செய்து அதன் மூலமாக பொதுமக்களை பிரித்து அவர்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிகப்பெரிய பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மறந்துவிடக் கூடாது, தமிழகத்தின மக்கள் உள்ளத்திலே தூய்மையானவர்கள் மட்டுமல்ல மிகச்சிறந்த அறிவாளிகள் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகவே இவருடைய நாடகம், கபட நாடகம் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. வெளியே வந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய தவறுகள், அவர்கள் செய்த அத்தனை ஊழல்களும் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்தின் மீது, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. साथियों,
केंद्र में बीजेपी सरकार ने तमिलनाडु के विकास को हमेशा प्राथमिकता दी। चौक में शान से तिरंगा फहरा रहा है और आज आर्टिकल 370 इतिहास के पन्नों में बंद हो चुकी है। अब एन मक्कल यात्रा तमिलनाडु को एक नए पथ पर ले जा रही है। நண்பர்களே, தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் எனக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமானது மட்டுமல்ல, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால் தான் ஐக்கிய நாடுகள் சபையில பேசுகின்ற பொழுது நான் படித்த தமிழ் கவிதைகளை அங்கே படித்தேன். அதை கேட்ட பிறகு வெளிநாட்டில் கூட இதை கேட்க முடியுமா என்று என்னை பார்த்து பல பேர் கேள்வி கேட்டார்கள். எனது நாடாளுமன்ற தொகுதியிலே காசி தமிழ் சங்கம் என்ற மிகப்பெரிய ஒரு சங்கமத்தை நான் செய்து முடித்தேன். அது குறித்து மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள், என்ன தமிழுக்காக நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள் என்று. நான் அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த இடமான பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்திலே தமிழகத்துடைய செங்கோலை உயர்ந்த இடத்தில் வைத்து அதற்கு மிக பெரிய மரியாதை நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இது குறித்து தமிழக மக்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பது மட்டுமல்ல, என் மீது மிக அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். ஏதோ தமிழ்நாட்டிற்கு எனக்கும் வெறும் அரசியல் ரீதியான உறவல்ல, எனக்கு இது மனதோடு இருக்கின்ற இதயத்தை சம்பந்தப்பட்ட ஒரு உறவாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நண்பர்களே, இது இன்டர்நெட்ல பல ஆண்டு காலமாக நான் தமிழ் மண்ணோடு பிணைந்திருக்கின்றேன். ஆகவே தமிழ் மண் எனக்கு எப்பொழுதுமே பெரிய அன்பை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. சுமார் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு முன்பாக 1991 ஆண்டு ஏகதா யாத்திரை என்கின்ற யாத்திரை தமிழகத்திலே கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீரில் லால் சவுக்கு நான் கொண்டு சென்ற அந்த யாத்திரையை வழிநடத்தி சென்றேன். அந்த யாத்திரையிலே என் மனதில் இருந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று, காஷ்மீரில் லால் சவுக் என்று சொல்லுகின்ற இடத்திலே நம்முடைய நாட்டுடைய தேசக்கொடி மூவர்ண கொடி அங்கே ஏற்ற வேண்டும். இரண்டாவது, அந்த காஷ்மீர் மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட 370 சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு அந்த லால் சவுக்கிலே நிரந்தரமாக என்னுடைய மூவர்ண கொடி பறந்து கொண்டிருக்கின்றதை பெருமையாக என்னால் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில் 370 சொல்லக்கூடிய 300 அரசியல் சாசன சட்டத்தை ரத்து செய்து அதை தூக்கி குப்பையை நாம் வீசியாகிவிட்டது. மிகப்பெரிய வரலாற்று சாதனை நாம் செய்திருக்கின்றோம். ஆகவே அதே போல இந்த எண்மண் நென்மக்கள் யாத்திரை கூட, இந்த யாத்திரை தமிழகத்தை ஒரு புதிய பாதையை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. साथियों, बीजेपी எல்லாம் பாருங்க, சுத்தி பாருங்க. அடேங்க அப்பா, ரொம்ப பிரமாதமா இருக்குடா. எத்தனை ஏக்கர் தரும்? யாருக்குடா கணக்கு தெரியும்?